தமிழ் சினிமாவில் அம்மா ரோல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு 3 பெரிய ஆக்ட்ரஸ் இருக்காங்க. எப்பயுமே அவங்களுக்கு தான் போகும். உங்களுக்கு தெரியும், அஃப்கோர்ஸ் சரண்யா பொன்வண்ணன் அண்ட் ராதிகாமா, இவங்களுக்குலாம் தான் போகும். ஸோ அதை தாண்டி அந்த ரோல் நமக்கு வருதுன்னும் போது நீங்க என்ன நினைப்பீங்க? இல்ல எப்படி அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? ஸோ இட்ஸ் ஜஸ்ட் தட் நான் வந்து ஓவர் த இயர்ஸ் I have proved to myself and to the directors that I can do very well. Okay. எனக்கு dialogue delivery வரும். நான் நிறைய தடவை டேக்ஸ் எல்லாம் எடுக்கவே மாட்டேன். ஸோ அவங்களுக்கு வந்து தே ஆர் சாட்டிஸ்ஃபைட். நான் பண்ணதே வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட். எனக்கு வந்து ஒரு தடவை சொன்னாங்கன்னா எனக்கு அதை பிடிச்சிக்கிட்டு கரெக்டாக பண்ண தெரியுது. ஸோ எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவங்களுக்கும் என்னை ஃபர்ஸ்ட் டைம் டிரெக்ட் பண்ணும்போது அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நம்பிக்கை வருது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அவங்கள கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தான் எங்களுக்கு அடுத்தாமா. இப்போ சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் கேப்டனில் ரொம்ப சின்ன ரோல் தான் பண்ணியிருப்பேன். ஸோ டிரெக்டர் சக்தி இருக்கார் இல்லையா, அவர் வந்து சொன்னார், நீங்கள் கண்டிப்பாக அடுத்த அம்மா நீங்கள் தான் எனக்கு அடுத்த படத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஐ ஹோப் அந்த மாதிரி அவங்களுக்கு நம்பிக்கை வரணும் என் மேலே. ஸோ அது வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஐல் கெட் மோர் ஆஃபர்ஸ். நான் அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்னோட இந்த 2 படமும் வந்துச்சுன்னா, ரிலீஸ் ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் ஐல் ஷுவர்லி ஓகே